வணக்கம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. ஆங்கில நாள் பார்த்தீங்கன்னா 14/12/2024, கார்த்திகை மாதம் 29வது நாள். நல்ல நாள் இன்னைக்கு, சனிக்கிழமை. ஒரு விசேஷம் இருக்குது இன்னைக்கு, பௌர்ணமி. சாயங்காலமாக ஆரம்பிக்கிறதுனால இரவு தங்குறது தான் எடுப்பாங்க திதி. நாளைக்கு இருக்கு, அது நாளைக்கு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு 4 மணிக்கு அது பிறக்கிறதுனால இன்னைக்கு தான் எடுப்பாங்க. காஞ்சி நமக்கு எல்லாம் நமக்கு வழிகாட்டுறது யாரு? இங்கே காஞ்சியில் இருக்கிற சங்கர மடம். அங்கே சங்கர மடத்தில் ஒரு விசேஷம், காமாட்சி அம்மனுக்கு பௌர்ணமி பூஜை இருக்குது. நீங்கள் எல்லாம் போகிறீங்களான்னு தெரியல. நிறைய பேர் சென்னையிலேருந்து எல்லாம் சுற்று வட்டாரத்தில் ரெகுலராக அதை அட்டன் பண்ணுறாங்க. நைட்டு 1, 2, 3 வரைக்கும் திறந்துருக்கும். பௌர்ணமி பூஜை விசேஷமாக இருக்கும். அம்மா அப்படியே லைவில் உட்காந்துருப்பா, அப்படியே உட்காந்துருப்பா. நேரில் பார்த்தீங்கன்னா அது யாரோ உட்காந்துன்னுக்கிற மாதிரியே இருக்கும். அது ஜெகஜோதியாக இருப்பாங்க. எப்போ போனாலும் பார்த்துருக்கேன். அம்மா அப்படியே அப்படியே உட்காந்துருப்பாங்க. எப்படி வர்ணிக்கிறது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல நமக்கோசம் சங்கரர் ஒரு சில ப்ரொசீஜர் அங்கே வச்சிருக்காரு. இரவு நைட்டு 8 மணிக்கு வந்தாலும் அதை தான் எடுக்கிறாங்க. எனிவே, பௌர்ணமி இன்னைக்கு விசேஷம், பார்த்துக்கோங்க. பௌர்ணமியை கடைப்பிடிங்க. நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம், ரோகிணி. பிரைன் ஸ்பார்க்கா இருக்கணும் எல்லாருக்குமே. சந்திராசிரமக்காரங்க இன்னைக்கு பிரிஸ்கா இருப்பாங்க. காரணம் அங்க சந்திரன் உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். பௌர்ணமி ஒரு பக்கம், சந்திரன் ஒரு பக்கம், உச்சம். அப்பா, அருமையான நட்சத்திரம். பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். ராகுவோட நட்சத்திரம் கொஞ்சம் தான் பாதிக்கும். அவர்கிட்டலாம் போய் என்னத்த மறையுது? அவர் பெரியவர். ராகு கேதுகள் இல்லாமல் இந்த உலகம் இப்போ கலியுகத்தில் அவங்க தான் கடவுள். எனிவே, ராசி பலனுக்கு போகலாம். இன்றைய ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிலேருந்து ஆரம்பிப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சிறு ஒரு சிக்கல், போட்டு வச்ச பிளான் கொஞ்சம் மிஸ் ஆகி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். சிக்கல்கள் நிறைந்த நாள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்தி நிறைந்த நாள். அப்படியே சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு இல்லையா, அப்படியே மெய்மறந்து இருப்பாங்க. தெய்வத்தோட ஐக்கியம் ஆயிடுவாங்க ஆகட்டும். மிதுன ராசி நேயர்கள் எல்லா பக்கமும் இருந்தும் கொஞ்சம் எதிர்ப்பு ஏற்படும், சமாளிக்கணும். எதிர்வாதம் செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, சரி, சாரி, 2 வார்த்தை ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. சரிங்க, சாரிங்க, அவ்வளோதான். போய் நேருக்கு வேண்டியது தான் மிதுன ராசி நேயர்கள். கடகராசி நேயர்கள் ஜெயம். இன்னைக்கு தூள் கலப்பின்னு போக வேண்டியது தான். நீ தொட்டதெல்லாம் இன்னைக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வெளில வந்துடலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை இன்னைக்கு விரும்பி தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க விருப்பம் கை கூடும் எல்லாம் இருக்காருல்ல. சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு விருப்பம் கைகூடும். அவங்க சில விஷயங்கள் அன்னைக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. அதை இன்னைக்கு முடிப்பாங்க சிம்மராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்மார்ட்டும் இன்னைக்கு இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ராசிக்காரங்க கூடயும் ஒரு நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்து நல்லா எல்லா விஷயம் நல்லா இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவு, ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு தெளிவடையும். அவங்க அப்போ முன்னெல்லாம் தெளிவடையும், அப்படி இல்லை. இன்னைக்கு உண்டான சப்ஜெக்ட்லாம் அவங்க கொஞ்சம் பிரைட்டாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த உச்சத்தில் இருக்கிறது தான். தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சி. சில இடத்துக்கு போய் மகிழ்ச்சியை நீ தேடுவீங்க, நீங்கள் கிடைக்கும்.
டெய்லி தான் நம்ம தேடின்னு இருக்கிறோம், கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை, ஆனால் இன்னைக்கு கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, சில விஷயங்கள் இன்னைக்கு தாமதம் ஏற்படும். தயவு செய்து தாமதத்தை ஏற்றுக்கொண்டு தள்ளி வைத்து வேலையை சிறப்பாக செய்து கொள்ளவும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு பிரியம் ஏற்படும். அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க்கிலலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நல்லா இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு பண வரவு இன்னைக்கு வரவு தான் சொல்றேன் நான். உடனே பணம்னு நம்ம ஆளுங்க வரவுனாவே பணம்ன்றாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், குடும்பத்தில் ஒரு நட்பு வட்டாரத்தில், குடும்ப வட்டாரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கூட வரும். அதுவும் வரவு தானே. எல்லாமல்ல இறைவன் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கணும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வணிசை பத்திரை, இந்த 2 பேர் இன்னைக்கு வழக்கு போடுங்க. 2 புடி அரிசி ஒரு வழக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கருணாதிபதியிடம் சரணடைங்கள், உனக்கு தேவையானதை கொடுக்கப்படும். உறவு முறைகளை பற்றி இன்னைக்கு பேசணும். உறவு முறைகள் நிறைய பேர் உறவு முறைகளை அனுசரித்து போகிறாங்களா, கடைசி வரைக்கும் மதித்து நடந்துக்கிறாங்களா? இல்லை தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நடக்குது. அவங்க பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, ஆடம்பரமாக விசேஷமாக செய்கிறாங்க, யாரோ விஐபிலாம் வராங்க. எல்லாம் யோசித்து பார்க்கணும் நண்பர்களே. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மரணம் சம்பவித்தால் யார் வராங்க? சொந்தக்காரன் தான் வரான். சரி, இறந்த அன்னைக்கு கூட அவங்க நண்பர் சுற்று வட்டாரம் எல்லாம் வரும், ஓகே, அது கூட ஒத்துக்கிறேன் நான். கல்யாணத்தில் பாதியாவது இது வரும். காரியம், அந்த சாங்கியங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, எல்லாத்துலேயும் யார் நிற்கிறான்னா சொந்தக்காரன் தான் நிற்கிறான், பாவம். ஆனால் அந்த சொந்தக்காரனுக்கு வாழும் காலத்தில் இவர்கள் எல்லாம் மரியாதை செய்தார்களா என்று பார்த்தால் அவங்க யோசிச்சு பார்த்துக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. யாரும் யாருக்கும் உதவி செய்யலை, அது நமக்கு தெரியும். எந்த சொந்தத்தையும் நம்ம கூப்பிட்டு வாரி கொடுத்துடல, எந்த சொந்தமும் நமக்கு வாரி கொடுக்கல, நம்மளும் கொடுக்கல, அவங்களும் கொடுக்கல. ஆனால் ஒரு உறவு முறை பைண்டிங் முன்னோர்கள் வைத்து இருக்கிறார்கள், ஒரு பைண்டிங் வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் இவன் மாமன், இவன் மச்சான், இவன் இது வைக்கணும், அவன் இதை வைக்கணும், அப்படி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அது இருக்கவே தான் அந்த இடத்துலலாம் அந்த ஒர்க்கு நடக்குது. கரெக்டாக அவங்களை எத்தனை போய் அடக்கம் பண்ணி அந்த 18 நாளில் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சாங்கியத்தை செஞ்சு அதுக்கப்புறம் பெரியவங்களோட சேர்க்கறது. ஒரு தொண்டு தட்டு வசதி இல்லைன்னா மாலி அமாவாசையில் சேர்க்கறது, ஏதோ ஒன்று. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணோம்ல, ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன், அந்த ஃபைலை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவோம். இந்து மதத்தில் அது இருக்கு, மற்ற மதத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல, டெத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க நம்மளை கூப்பிட்டதில்லை, நம்மளும் போனதில்லை. இந்து மதத்துக்கு நான் போயிருக்கேன். அதனால இது இவ்வளோ நாள் யாராவது இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இறுதி நாள் அன்று நண்பர்கள் வட்டாரம், நம்மளுடைய இந்த வட்டாரங்கள்லாம் நமக்கு மரியாதை செஞ்சு போயிட்ட அப்புறம் அடுத்து வரக்கூடிய நாள், அந்த ஒரு 18 நாள் கூட இருக்கிறது யாரு? அதுக்கப்புறம் 1 வருடம், எல்லாருக்கும் 1 வருடம் இருக்கிறதுக்கு இங்கே அனுமதி இருக்கு. 1 வருடம் முடிஞ்சுதான் திருப்பி அவரை பத்திரமா சேர்க்கணும். பெரியவங்க கூட இது அழகாக பண்ணி சேர்த்தா தான் அவங்க வெளியில் போகிறாங்க, அந்த ஆத்மா ரிலீவ் ஆகுது. அதனால் சொந்தங்களெல்லாம் எதுவும் வாரி கொடுக்கலனாலும் கொல்லனாலும் கெட் டுகெதர் பண்ணி ஒரு பைண்டிங்கில் வச்சுக்கோங்கன்னு தான் இவ்வளோ சொல்ல வரேன். யாரும் யாருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உதவி செய்ய இயலாது, முடியாது இல்லை, இயலாது. முடியாதுன்றதுக்கும் இயலாததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டைம் இல்லை, உனக்கும் இல்லை, அவனுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, இறந்தாலும் எது வேற வழியில் வந்தாகணும். ஏன்னா அடுத்து அவனுக்கு வரும்போது நம்ம போய் ஆகணும். அந்த ஒன்று கமிட்மெண்ட்ல தான் அவன் போயின்னு இருக்கிறாங்க அந்த கடைசி 16 நாள். எனவே அந்த சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மரியாதை கொடுத்து ஓரளவுக்கு அனுசரித்து போங்கன்னு இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.